மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு இலகுவாக ஈஸியாக. அப்போ உழைக்கிறதுக்கான மனசு, அதுக்கான சூழல், அதுக்கான ஆரோக்கியமான உடல், அதுக்கான வாழ்வியல் முறைகள், அடிப்படை கல்வி, தனம். தாமதமா சனி பகவான் கொடுப்பாருன்னா தாமதமா நோயை கொடுத்தாரு எனக்கு அன்னைக்கு. ஆக மகர லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த வாய்ப்பை கனகச்சிதமாக பயன்படுத்திக் கொள்வது, தான் சம்பாதிக்கிறத தானே அனுபவிப்பவனுக்கு அதான். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு லக்னத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ராஜ யோகத்தை தரக்கூடிய கிரகங்களை பத்தி நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். இது லக்னம் சீரீஸ். இந்த எபிசோட்ல மகர லக்னத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ராஜயோகம் தரக்கூடிய கிரகங்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ராசி நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்கள், சிறப்புகளை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். லக்னத்துக்கும் அந்த மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ மகர லக்னத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்களை பத்தி சொல்லுங்க. குணாதிசயங்கள் அப்படின்றது அது எங்களுக்கே தெரியுமா, என்னத்தை போய் தனியா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிம்பாங்க. ஆனா இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ராசி அது நமக்கு டெய்லி ராசி பலன் பார்க்கறதுக்காக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்களுடைய குணாதிசயங்கள், நான் இந்த மாதிரி சிம்ம ராசி, நான் மேச ராசின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நட்சத்திரத்திற்குன்னு நீங்கள் சொன்ன மாதிரி சில சிறப்புகள் இருக்குது. ஆனால் ஜோதிடம் பார்க்க போகும்போது முதல்ல அவங்க எடுத்துக்கிறது ராசி நட்சத்திரம் இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கிட்டு உங்கள் லக்கணத்திற்கு கிரகங்கள் இந்தந்த வீட்டில் இருக்குது, என்னென்ன கிரகங்களால் பார்க்கப்படுது, என்னென்ன யோகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு யோகங்களுடைய கணக்கீடு கிரக சேர்க்கைகள் தான் யோகங்கிறதே சொல்கிறது. கிரகங்களுடைய ஒன்றுக்கு ஒன்று சேர்க்கையில் இருக்குது, பார்வையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது நல்ல அம்சங்களில் இருக்கா, 6, 8, 12 மறைஞ்சு போச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் லக்னம் என்பது முக்கியமாக லக்னத்தை வச்சு தான் கணக்கீடுகளே. சூரிய உதயத்திலிருந்து ஒருவருடைய பிறந்த நேரம் லக்னமாக கணக்கிடப்பட்டு அந்த லக்னத்திற்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய இடங்களை கணக்கிட்டு அதற்கப்புறம் தான் நம்ம ஜாதக பலன்கள் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஆக அந்த குணாதிசயங்கள் தெரிஞ்சா எப்படி இருக்கும்னா, நம்ம லக்னம் பிறந்தது இந்த லக்கணம் தானா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உறுதியா நிச்சயமா கிடைக்க வந்துடும். ஒருத்தர் எந்த ஒரு விஷயத்திலுமே பிரதிபலனை எதிர்பார்க்கலங்க, ஆனா கடுமையா உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ப்ரொமோஷன் தள்ளி போகுது, அவங்களுக்கு படிப்புக்கு தகுந்த உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கல, தள்ளி போகுது. ஆனால் தொடர் முயற்சி மட்டும் அவங்க விடவே மாட்டேங்கிறாங்க. உழைப்பை சரியாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஆனால் லாபம் கிடைக்கல, இருந்தாலும் பரவாயில்லன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லை, இருந்தாலும் எல்லாருக்காகவும் சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. உழைச்ச காசு அப்படி சொல்ல 10 பைசா அடுத்த கைக்கு சொன்னால் கொடுக்க மாட்டேன், ஏடிஎம் கார்டை கொடுத்துற காசை கொடுக்குறா, என்னத்தையோ பிள்ளை ஒட்டி சரியாக இருந்தால் போதுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. தனக்கான சேவிங்ஸும் பெருசாக இல்லை. இவங்களுக்கு மட்டும் எல்லா விஷயமே தாமதமாக கிடைக்குது, ரொம்ப தடையாகுது, பக்கத்தில் வர்ற மாதிரி வருது, தள்ளி போகுது. ரொம்ப சோதிச்சு ரொம்ப தடைப்படுத்தி ஒரு விஷயத்துக்காக மெனக்கட்டு அதுக்கப்புறம் லேட்டாக கிடைக்குது, ஆனால் லேட்டஸ்டாக கிடைக்குது. சிலருக்கு ஈஸியாக வந்துடுது, எப்படி வந்துச்சோ அப்படியே போயிடுது. ஆனால் இவங்களுக்கு தாமதமாக கிடைக்குது, நிரந்தரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இது சின்ன வயசுல இருந்தே குடும்ப பாசமாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப தடைப்படுத்தி, சோதனைக்கு ஆட்படுத்தி, ரொம்ப தாமதப்படுத்தி, அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்தாலும் கூட அதற்கப்புறம் அது ஒரு நிம்மதியை தருது அப்படின்னு என்னைக்காவது ஒருத்தர் ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மகர லக்னத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. அந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சில தடைகள் வரும். மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய காரியங்கள் தாமதம் ஏற்படும். மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு இலகுவாக ஈஸியாக கிடைக்காது. ஆனால் கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் எல்லாரை விட சிறப்பானதாக இருக்கும். அந்த உயர்வே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அது சனி பகவானுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட லக்னம். இந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் அந்த சனி பகவானுடைய சோதனைக்கு ஆட்பட்டாலும் கூட, சனி பகவானுக்கு நீதிமான்னு பேர் இருக்கு, உழைப்பு கிரகம்னு பேர் இருக்குது. அந்த உழைப்பாளர்கள் அப்படின்னாலே மகர ராசி அதீதமான உழைப்பை கொடுக்கக்கூடியவங்க. காலச்சக்கரத்திற்கு 10வது ராசி, கர்மம் ராசி, ஜீவன ராசி, தொழில் ராசி அப்படின்லாம் சொல்கிறோம். ஆக இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இதில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ராஜயோக கிரகங்கள் 3 பேர் இருப்பாங்க. அந்த கிரகங்கள் அங்கேக்கங்க சரியான அமைப்புகளில் உட்கார்ந்துருந்தா அவங்களுக்கு நல்ல யோக பலன்கள் அந்த தசாகலன்கள்ல நடக்கும். யோகம்னா என்னங்க? நல்ல வாழ்க்கை,
போகிற பாதையில் தடைகள் இல்லை, சுகமான உடம்பு, ஆரோக்கியமான உடம்பு, நல்ல ஆயுள், கண்ணு முன்னாடி பிள்ளைங்கள்லாம் நல்லா வாழ்கிறாங்க, ஓரளவு நமக்கு தன்னிறைவு பெற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்குது, சோறு துணி கையேந்தி நிற்காத சூழல்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நல்ல வாழ்க்கை அப்படின்னு. சிலருக்கு சில கனவுகள் லட்சியங்கள்லாம் இருக்கும், நம்ம குடும்பம் அப்படி இருக்கணும், நம்ம அப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க. அதெல்லாம் நிறைவேறுதுன்னா நல்ல வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம். நான் விரும்புறது எதுவுமே நடக்கலையா, எதுவுமே கிடைக்கலையா அப்படின்னு சொன்னால் துரதிர்ஷ்டமான வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி மனதிற்கு சந்தோஷம் அடையக்கூடிய அமைப்புகள்லாம் ஒருத்தர்கிட்ட கொண்டுட்டு வந்து கொடுக்கறதுக்கு பிறகு கிரகம், கிரகிக்கிறது, ஈர்க்கிறது. உங்களுக்கு நல்லவர்களுடைய நட்பு, நல்லவர்களுடைய சேர்க்கை, நல்ல சூழ்நிலை, நல்ல வாழ்க்கை, நல்ல உணவு, நல்ல குடும்பம், நல்ல எதிர்காலம், இதெல்லாம் கிரகங்கள் அமைச்சு கொடுக்குதுங்கிறத ஜோதிட அமைப்புகளில் பார்க்குறோம். அதனால தான் திறமையே இல்லை, முயற்சியிலே இல்லை, எதுவுமே பண்ணலை, திடீர்னு பார்த்தீங்கன்னா பிறக்கும்போதே அவர்களுக்கு எல்லா வளங்களும் அமைஞ்சிருக்கு. கடுமையான உழைப்பாளர்கள் கடுமையாக தொழில் நடத்துவாங்க, திடீர்னு இழுத்து மூட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாக, எதிரிகள் தொந்தரவு, ஆயுதத்தால் துஷ்பிரயோகம். நல்ல பிள்ளையாக இருப்பாங்க, மன வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எங்கேயாவது கொண்டு போய் சிக்கலில் மாட்டி விட்டு போயிடும். நல்லா உழைக்கக்கூடிய நல்ல பையனாக, கெட்ட பழக்கம் இல்லாத பையனாக இருப்பான், அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்கும். ஆக ஒரு லக்னத்தை பொறுத்து ஒருவருடைய வாழ்க்கை, அந்த லக்னாதிபதி அமர்ந்ததை பொறுத்து அவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் யோகமாக சொல்லப்படுது. அந்த வகையில் மகர லக்னக்காரர்களுக்கு தாமதமானதாக அமையும், தரமானதாக நிச்சயமாக கிடைக்கும். மகர லக்னத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ராஜயோகம் தரும் கிரகங்கள்னா என்னங்க? ராஜயோக கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போதுங்க, பொதுவாக மகர லக்னத்திற்கு லக்னாதிபதி அவர் நல்ல அம்சங்கள்ல இருக்கணும். அவர் சனி பகவானா வந்துடுறார். இயற்கையாக நம்ம சொல்வது உண்டு, சனி பகவான் அப்படின்னாலே ஆயுள் பலனை நிர்ணயம் செய்யக்கூடியவர். வெறும் லக்னாதிபதி அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஆயுளுக்கு காரகராகவும் மகரத்துக்கு சனி பகவான் வர்றதுனால அவருடைய பலம் என்பது இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் ஏன் யோகாதிபதினு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் அடிப்படையான அமைப்புகளே லக்னாதிபதி என் நிலையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது மாதிரி, மகரத்திற்கு அவர் 2 தனாதிபதி, காசு, குடும்பம், இளைய கல்வி, அடிப்படை அறிவுகள் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு, ஆரோக்கியமான உடலை கொடுப்பதற்கு சனி பகவான் முக்கியமான கிரகமாக வர்றாரு. மகரம் கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, அந்த உழைக்கணுங்கிறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லை. எல்லாரும் ஓய்வாக இருக்கிற நேரத்தில் கூட நான் இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மனம் வேணும். உடம்புல 1008 வலி பெயின் இருக்கும், இருந்தாலும் எதையும் கருத்தில் கொள்ளாமல் அந்த வேலை முடிச்சே ஆகணும்னு ஒரு வைராக்கியத்தோடு செய்கிறாங்கல்ல, அதுக்கு ரிசல்ட் வேணும்ல. அப்புறம் தடைகள் வந்தால் நம்மளாம் என்ன பண்ணிடுவோம், சோர்ந்து இழைச்சை ஒன்றும் நடக்கலை அப்படின்ட்டு வேற ட்ராக்கை மாற்றுவோம். ஆனால் மகரம் என்பது தடைகள் வந்தாலும் அதே வேலையை ரிப்பீட்டாக அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, அதற்கு ஒரு பெனிஃபிட் கொடுத்தாகணும்ல. குறுக்கு வழியை கையாளாமல் ஷார்ட்கட்டில் போனால் ஜெயிச்சிட முடியும், ஆனால் அந்த வெற்றி நிரந்தரமானது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தெரிய வரும்போது நம்ம நேர் வழியிலேயே போவோம் அப்படின்னு தன்னுடைய கொள்கையில் ஒருத்தர் உறுதியாக இருக்கிறாங்கல்ல. அப்புறம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக சிலர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெற்ற தாய் தந்தையரே சுமைன்னு நினச்சி ஆசிரமத்தில் விடுறாங்க, பிள்ளைகளை தள்ளி வச்சிட்றாங்க. ஆனாலும் தனக்கு கஷ்டம்னு வந்தாலும் கூட அதை ஒரு பொறுப்பு, அப்படி மகரம் என்பது ஒரு பொறுப்பு, அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு கூடுமான வரை நம்ம உண்மையாக இருந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. இதுக்கெல்லாம் சனி பகவான் தான் காரணம். அப்போ உழைக்கிறதுக்கான மனசு, அதுக்கான சூழல், அதுக்கான ஆரோக்கியமான உடல், அதுக்கான வாழ்வியல் முறைகள், அடிப்படை கல்வி, தனம், காசு, குடும்பம், இதெல்லாம் ஒருத்தருக்கு மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சரியாக அமைய வேண்டும் என்றால் லக்னாதிபதி சனி பகவான் நல்ல அம்சங்கள்ல இருக்கணும். நிதானமாக தாங்க தருவார், சோதிப்பாருங்க, பொறுமையை ரொம்ப சோதிப்பாருங்க. ஆனாலும் அந்த வளர்ச்சி, மகர லக்னத்திலே பிறந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கை அமைப்பை மெதுவாக கட்டுவார்கள், ஆனால் உறுதியாக கட்டுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மெதுவாக லேட்டாக ஸ்லோவாக ஆரம்பிப்பாங்க, ஆனால் சக்ஸஸை எடுத்து காமிச்சிருவாங்க. ரிசல்ட்டில் பேசுவாங்க, வார்த்தையிலலாம் பேச மாட்டாங்க, செயலில் காட்டக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னால் அது மகர லக்னம். அந்த தைரியம் வரணும், அந்த தன்னம்பிக்கை வரணும், தொழிலாளர்களுடைய சப்போர்ட் கிடைக்கணும். அதுக்கப்புறம் சனி பகவான் நீண்ட ஆயுளை கொடுக்கணும், ஆரோக்கியம் எல்லாத்தையும் கொடுக்கணும்னா அது ராஜயோகம் தானே. அதை கொடுப்பவர் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனீஸ்வர பகவான். மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல யோகத்தை தருபவர் சனி பகவான் சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை இவர் நல்ல நிலையில இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? அப்பையும் மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ரெஸ்ட் எல்லாம் கொடுக்க மாட்டார். சரி, உழைக்க பிடிக்கல, நான் ஓய்வாக இருந்துக்கிறேன், அப்படி வேலை இல்லை. லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் பலவீனமாக இருந்தால், அதுலேயும் சனீஸ்வர பகவான் மகர லக்னத்திற்கு பூரணமான ஒரு லக்னநாதன், அவர் பலவீனப்பட்ட நிலையில் இருந்தால் அப்பையும் உழைப்பாங்க, யாருக்கோ ஒருத்தருக்கு பலன் தரும். எங்கே வேலை பார்த்தீங்க? 30 வருஷமாக ஒரு ஸ்பின்னிங் மில்லில் வேலை பார்த்துட்டு இருக்குங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? அங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க?
ஒரு நீங்கள் நான் சேர்ந்தப்போ இருந்ததுக்கு இப்போ பரவாயில்லைங்க. எவ்வளோங்க? ஒரு கம்மியான அளவில் கிடச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன் 30 வருஷம் லைஃப் ஒரு மில்லுக்குள்ளே போச்சுங்க. காலையில் 8:30 போகிறீங்க, நைட்டு வர்றீங்க, அப்புறம் வர்றீங்க. லீவு என்னைக்கோ தீபாவளி பொங்கலுக்கு. அந்த வாழ்க்கை அர்ப்பணிப்பாயிடுது. அதோட காலையில் எழுந்திரிச்சு அன்னைக்கு நான் வீட்டில் தொட்ட வேலை இன்னைக்கு வரையும் முடியலைங்கன்ற மாதிரி ஒரே ரொட்டீன் ஒர்க். எந்த பேட்டர்ன்லேயும் சந்தோஷமே கிடையாது. உழைப்பு. சம்பளம் உயர்வு கிடையாது. தாமதமாக சனி பகவான் கொடுப்பாருன்னா தாமதமாக நோயை கொடுத்தாரு எனக்கு. அன்னைக்கு நான் உட்கார்ந்த மிஷினில் தைக்க ஆரம்பித்தேன். தச்சேன். இன்னைக்கு முதுகு வலி, கைகால் வலி, உடல் பெயின், மன அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையில அப்பையும் உழைப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு விரக்தியான உழைப்பு. என்னடா இந்த உழைச்சு என்ன பிரயோஜனம்? ஐயோ, இவங்களுக்கு சாப்பாடாக்கி போட்டு துணிமணி துவைச்சு கொடுத்து அப்பே மகனுக்கு எந்த நன்றியும் விசுவாசமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலில் அந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் ஆண்களாக இருந்தால் எங்க குடும்பத்துக்காக தியாகம் பண்ணி ஊரை விட்டு வெளியில போய் இருந்துட்டு திரும்ப வந்து பார்க்குறோம். எங்க இது இப்படிலாம் இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா இந்த வாழ்க்கையே எனக்கு வேணான்னு நான் என்னைக்கோ போயிருந்துருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே திரும்ப அந்த குடும்பத்துக்குள்ளே உழண்டுட்டு கிடக்கிறது. இப்படி மாதிரி அப்பையும் உழைப்புகள் இருக்கும். அந்த உழைப்புக்கு தகுந்த பெனிஃபிட் இருக்காது. அந்த உழைப்புக்கு தகுந்த ஆதாயம் இல்லாமலேயே, ஆதரவு இல்லாமலேயே கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையை சனி பகவான் மகர லக்னத்திற்கு எதிர் துருவமாக இருந்தால் நிச்சயமாக கொடுப்பார். பலவீனமாயிடுங்க. மனசு, உடம்பு, மனசு எல்லாம் பலவீனமாயிடும். சில தசாபுத்தி காலங்களில் நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க. கரெக்டாக சனி பகவானுடைய திசையெல்லாம் வந்துச்சுன்னா சில ஆயுளுக்கு நிகரான துன்பங்கள் கூட அந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் பாதகமாக இருந்தால் வருவதுண்டு. மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ராஜயோகம் தரும் கிரகம் பத்தி பேசிட்டு இருக்கோம். அடுத்த கிரகம் யாரு சார்? நிச்சயமா மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ராஜயோகம் அப்படின்னு சொல்றோம். சரி, யோகம்னா என்ன? தன்னுடைய எல்லா தேவைகளும் சந்தோஷமும் சுகங்களும் அமையிறது, கிடைக்கிறது. இயற்கையாகவே அது அமைஞ்சிடுறது. சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி ஒரு படத்தில் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். தான் சம்பாதிக்கிறத தானே அனுபவிப்பவனுக்கு அதாயா கொடுப்பணும்னு சொல்கிறது. கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சதை தானும் அனுபவிக்கணும்ல அப்படின்னு. மகர லக்னத்தை பொறுத்தவரை தானே அனுபவிக்கலைனாலும் கூட தன்னுடைய குடும்பம் அனுபவிக்கும் போது அதில் சந்தோஷமாவது எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு லக்னத்தில் பிறந்தவர்கள். குடும்பம் சந்தோஷமா இருக்கா? மகர லக்னத்தினுடைய உழைப்பு சரியான இடத்துக்கு போய் சேர்ந்துருக்கா? மகர லக்ன உழைப்பை காட்டுறதுக்கு நான் தயார். அதில் 4 பேராவது என் கூட இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்காங்களா? என் குடும்ப உறுப்பினர்கள் நல்லா இருக்காங்களா? எனக்கு ஒரு முதுமை எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கா? திருமண வாழ்க்கை எனக்கு நல்லா இருக்கா? என்னுடைய தொழில் எனக்கு நிம்மதியா இருக்கா? மகர லக்னத்திலே பிறந்தவர்கள் வீட்டில் இருக்கும் நேரத்தை விட தன்னுடைய தொழில் கூடத்திலோ தொழில் செய்கிற இடத்துலையோ அதிக நேரங்கள் இருப்பாங்க. அந்த இடம் நிம்மதியா இருக்கா? அங்கே இருக்கிறவங்க இவங்களை உங்களை உயர்வா நினைக்கிறாங்களா அப்படின்னா சுக்கிர பகவானுடைய அமைப்பு மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பாக இருக்கணும். ஏன் சுக்கிரன் 5 குடைவராக வர்றாரு. 5ஆம் இடம் மகாலட்சுமி, குழந்தை செல்வங்கள் 5ஆம் இடம், அதெல்லாம் நல்லா இருக்கா? பூர்வீக சொத்து, ஒரு கேஸ் வம்பா இருக்குது, சுக்கிர பகவான் நல்ல பார்வையில் இருக்கிறார், திசை நடத்த போறார், கேஸில் ஜெயிச்சிருவோமா? சொத்து கிடைக்குமா? அல்லது ஒரு மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கு, சுக்கிரனுடைய அம்சம், நல்லா மகாலட்சுமி, அந்த பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை மாறுமா? மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 10 குடைவன் சுக்கிரனா வர்றாரு. ஒர்க் இருக்கு, உழைப்பு இருக்கு மகரத்திட்ட. சுக்கிரன் ஸ்மார்ட் ஒர்க்கு. சுக்கிரன் உள்ள வந்தோடனே எல்லா தொழில்நுட்ப நவீன கருவிகள், ஆடம்பரம் எல்லாம் அப்படியே கொடுக்கறது, யுனிக்கா கொடுக்கறது. இதெல்லாம் சுக்கிரன் நல்லா இருக்கிறாரா? வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்குறாரா? பெரும்பான்மையாங்க சோம்பேறிகளுடைய சந்தோஷம் என்பது நிரந்தரமற்றது, உழைப்பாளர்களுடைய சந்தோஷம் என்பது நிரந்தரமானது. மகரம் என்பவர்கள் உழைப்பாளர்கள், அவங்க சந்தோஷமா வாழணும். அவங்க சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொன்னா சுக்கிரன் அவங்க ஜாதகத்துல பலமா இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா சந்தோஷம்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுனே இருப்பாங்க. மகிழ்ச்சினா என்னன்னு தெரியாது. பக்கத்துல இருக்கிற சினிமா தியேட்டருக்கு என்னைக்கோ ஒரு படம் பாசமலர் பார்த்ததுங்கம்பாங்க. ஏன் பாசமலர் வந்தது என்னைக்கு? அதுக்கு பின்னாடி எத்தனை படம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க பெரியவங்களாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் போகும்போது அப்படிம்பாங்க. இந்த காலத்தில் அதுக்கப்புறம் எங்கே போனோம்? சத்தம் கேட்கும், அவ்வளோதான் அப்படிம்பாங்க. சரி, இந்த காலத்தில் யாராவது அப்படி இருக்காங்களான்னு கேட்டால் அவரவர்களுக்கு தகுந்த வயதிற்கு தகுந்த சந்தோஷத்தை அனுபவிக்க விடாமல் காதல் தோல்வி, விரக்தி, மன வாழ்க்கை பிரச்சனை, இதெல்லாத்தையும் கொடுக்கறது மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர பகவான். போலியான அன்புட்ட போய் மாட்டிக்கிறது இது சுக்கிர பகவான். ஆக மகரத்தில் பிறந்தவர்களுக்கு கனிவான அந்த பாசம் கிடைக்கணும்னா, வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கணும்னா, காதல் ஜெயிக்கணும்னா, குடும்பத்துல அன்பு நிலைக்கணும்னா, காதல் கல்யாணம் வரை கைகூடணும்னா, கல்யாணம் முதுமை வரை வரணும்னா, முதுமையில தனிமை இல்லாமல் இருக்கணும்னா, குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு சொன்னா, பெண் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொன்னா, வீட்டுல ஆடம்பர வசதி வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கணும்னு சொன்னா, நல்ல உணவு உடை போஜன பாக்கியங்கள் அவர்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னா, சுக்கிரனுடைய தயவு, அந்த லக்ஷ்மியினுடைய அனுகூலம்
மகரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பா வேணும். மகர லக்னக்காரர்களுக்கு ஒருவேளை சுக்கிர பகவான் நல்ல நிலையில இல்லைன்னா என்ன நடக்கும் சார்? மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர பகவான் 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி பிளஸ் 10 கூடைய தொழில் ஜீவன ஸ்தானாதிபதி. பூர்வ புண்ணிய பலன் நல்லா இல்லை அப்படின்னு அர்த்தம். பூர்வ புண்ணிய பலன் நல்லா இல்லைன்னா வெட்டி உழைப்பு, அந்த உழைப்புக்கு எந்த வெகுமதியும் சரியா அமையறதில்ல. காலம் வரையும் ஒரே மாதிரியான வேலை, அந்த வேலை கூட நிரந்தரமான வேலை கிடையாது அப்படின்ற மாதிரியான சூழல், அதுக்கு தகுந்த வருமானம் இல்லை அப்படின்ற ஒரு அமைப்பு. சுக்கிரன் சுகபோகங்கள் அனுபவிக்க முடியல, அது கிடைச்சதுல அவங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கான மனசு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. 5ஆம் இடம் புத்திரர்களை குறிக்கிறது. புத்திரர்களால நிம்மதி இல்லை, ஒரு செலவாளிப்புள்ள ஊதாரிப்புள்ள, அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன்களை என்னால் செய்ய முடியல, அல்லது நல்ல குழந்தைகள் அவர்களுடைய தேவையை என்னால் நிறைவேற்ற முடியல அப்படின்ற மாதிரியான மன அழுத்தங்கள். சுக்கிரன் என்பது மனைவியை குறிப்பது. அப்போ ஒரு நல்ல மனைவி, குடும்ப வாழ்க்கை அமையலை அப்படின்றது. பெண்களை பொறுத்தவரையும் ஒரு நல்ல செவ்வாயையும் சேர்த்து இணைத்து பார்த்துக்கிட்டு நல்ல குடும்ப வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு ஈர்ப்பே இல்லைங்க. ஏதோ ஒன்று, ஏதோ மிஷின் மாதிரி 2 பேரும் பேசிக்கிறோம், வச்சுக்கிறோம், இருந்துக்கிறோம், வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அவர் பாட்டில் வேலைக்கு போவார், நான் பாட்டில் வேலைக்கு போவேன். அந்த தையல் மிஷினுக்கும் வாஷிங் மிஷினுக்கு கூட ஓய்வு இருக்குது, எங்களுக்கு ஓய்வு இல்லை. ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் ஒன்றும் மிச்சம் இல்லை. இவ்வளோ உழைச்சி பார்க்குறேன், ஒன்றும் எதுவுமே லாபம் இல்லை. லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல, நல்லாவே இல்லைங்க, வாடகை வீட்டில் தான் குடியிருக்கும் கடைசி வரைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை. தொழில் நிரந்தரமற்ற தொழில், ஜீவனம் நிரந்தரமற்ற ஜீவனம், குடியிருப்பு நிரந்தரமற்ற குடியிருப்புங்கிற மாதிரி ஒரு அல்லல் படுத்தி விட்டுருவாரு சுக்கிர பகவான் மகரத்திற்கு சாதகமற்ற நிலையில் இருந்தார். மகர லக்னக்காரர்களுக்கு அடுத்ததாக ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகம் இது சார். அதாவதுங்க, உழைக்கிறாங்க, ஒருத்தர் உழைச்சிக்கிட்டே இருக்கும்போது வாய்ப்பு வருது, அந்த உழைப்புக்கு தகுந்த வாய்ப்பு வருது. அதாவது அதுக்கும் சூப்பர் ஸ்டாராக சொல்லலாம். அவர் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி கண்டக்டராக இருந்தார், உழைச்சிக்கிட்டே இருந்தார். அப்புறம் அவர் இன்ட்ரெஸ்ட், அவருடைய வாழ்க்கை ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் சிறு சிறு நாடகங்கள் எல்லாம் நடித்தேன், சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் எல்லாம் நடித்தேன்னு சொல்கிறேன். வாய்ப்பு அங்கேருந்து தானே அதிர்ஷ்டம் மாறுது. அப்படி வாய்ப்பு வந்ததுனால தானே சூப்பர் ஸ்டார்னு நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அவருடைய திறமை, உழைப்பு இருக்கு. மகரம் என்ற அந்த உழைப்பு, சூப்பர் ஸ்டார் கூட மகர ராசி, அவருடைய அந்த உழைப்பு வெளியில புகழா மாறுது, வாய்ப்பு உருவாகுது. அந்த சான்ஸ் அவர் கரெக்டா பயன்படுத்துறாரு. இன்னைக்கும் யாராவது டைரக்டர் புதுசா வந்தாங்கன்னா கூப்பிட்டு வச்சு கதை கேட்கிறாரு, ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றாரு, அதுக்கப்புறம் நடிக்கிறாரு, அதுக்கப்புறம் உழைக்கிறார். அன்றும் சூப்பர் ஸ்டார், இன்றும் சூப்பர் ஸ்டார், என்றும் சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்கல்ல, சாதாரண உழைப்பா அது மகரம். ஆக மகர லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பை உருவாக்குவது, வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த வாய்ப்பை கனகச்சிதமாக பயன்படுத்திக் கொள்வது, அந்த வாய்ப்பிற்கு தகுந்தவாறு தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறது. நான் இதுல தான் நடிப்பேன்னு கேட்கறது கிடையாது. அவருடைய வயசு என்ன, யங்ஸ்டர் டைரக்டரோட வயசு என்ன, அவங்க சொல்றதை கேட்டு உள்வாங்கி அதை செய்யறாருல, அதனால ஸ்டார். ஆக மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சரியான வாய்ப்புகள் உருவாகி அந்த வாய்ப்புகளை தக்க வைத்து அந்த வாய்ப்புக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான். அந்த புதன் பகவான் மகர லக்னத்தில் சரியாக இல்லைன்னு சொன்னா சான்ஸ் வந்தா கூட இவங்களே வேணான்றுவாங்க. அந்த வாய்ப்பை இவங்களே வாசலை மூடி வச்சு தள்ளி விட்டுருவாங்க. எங்க ஒரு வாய்ப்புங்கிறது எப்படிங்கிறீங்க, ஒரு போன் எண், ஒரு அழைப்பை நீங்கள் நிராகரிக்கும் பொழுது உங்களுக்கான சரியான ஒரு வாய்ப்பு கை நழுவி போறதா அர்த்தம். ஒரு அழைப்பை நீங்கள் என்று உதாசீனப்படுத்துறீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உங்களை விட்டு போறதாக அர்த்தம். அதுக்குன்னு எல்லா ராங் காலையும் எடுக்க சொல்லல, எல்லா காலும் ராங் கால் கிடையாது. ஆனா உங்கள் வாழ்க்கையை மாற்றுவது ஒரு நபருடைய அழைப்பாக இருக்கலாம். இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க, பேங்க்ல இருந்து போன் பண்ணி ஓடிபியை சொல்ல சொன்னா மொத்தமும் போச்சு, அந்த அழைப்புல தான் வாழ்க்கையே போச்சு, அதுவும் புதன் தான். கம்யூனிகேஷன்னால ஒரு வாழ்க்கை ஹிட் ஆகுது, கம்யூனிகேஷன்னால ஒரு வாழ்க்கையே மாறி போச்சு, புதன். ஆக மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் பகவான் சாதகமாக இருந்தால் வரக்கூடிய வாய்ப்புகளை கனகச்சிதமாக பயன்படுத்தி கொண்டு வாய்ப்புகளை தனக்கே உரித்தான பாணியிலே உழைப்பை கொடுத்து அந்த வாய்ப்பிற்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொண்டு தன்னை நிலைநிறுத்தக்கூடியவர்கள் மகர லக்னத்தில் பிறந்தவர்கள். மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு புத பகவான் சரியான நிலையில இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை அவங்களே மிஸ் பண்ணிடுறாங்க இல்ல சார்? மிஸ் பண்றது மட்டும் இல்லாம உதாசீனப்படுத்திடுவாங்க, அந்த வாய்ப்பை திரும்ப வராத அளவுக்கு அவங்களே நடந்துக்குவாங்க. ராஜயோகத்தை தரக்கூடிய அடுத்த கிரகம் யாரு சார்? பொதுவா நம்ம சனி பகவானை சொல்லிட்டோம், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானை சொல்லிட்டோம். புதன் பகவான் 6ஆம் அதிபதியாகவும் வர்றாரு, ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதியா வர்றாரு. ஆனா பாக்கியஸ்தானம் அவருக்கு இருக்கு, அதனால ஒரு நல்ல பலனை தருவார்னு மூல நூல்கள் சொல்லுது. ஜாதக அலங்காரத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐயா கீரனூர் நடராசன் ஐயா அவர்கள் எழுதிய சாதக அலங்கார அமைப்புகளில், அதுலேயும் தேவசனாதிபதி ஐயா எழுதிய விளக்க உரை புத்தகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லக்னத்திற்கு சுபர் அசுபர் யோகர் எப்படி வேலை செய்கிறாங்க, யாரை சுபர்னு எடுத்துக்கிறது, யாரை யோகர்னு எடுத்துக்கிறது, யாரை மாரகர்னு எடுத்துக்கிறது, யாரை பாவர்னு எடுத்துக்கிறதுன்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அப்போ அதன்படி நீங்கள் எடுக்கும்போது, அனுபவப்படி பார்க்கும்போது மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் பகவான் நல்ல பாக்கியங்களை கண்டிப்பாக கொடுக்குறார். அப்ப ஒரு லக்ன யோகர் என்பது மகரத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி சனி பகவான் தனாதிபதியாக வந்தாலும் சுபர்,
5ஆம் அதிபதி சுக்கிர பகவான் தசம கேந்திராதிபதியாக வந்தாலும் சுபர். பாக்யாதிபதி புத பகவான் 6ஆம் அதிபதியாக வந்தாலும் மகர லக்னத்திற்கு யோகர். இவங்க 3 பேர். மற்றவர்கள் சந்திரன் பகவான் எங்க இருக்கிறாருன்னு பார்க்கணும். ஏன்னா மனசு எல்லாமே மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம சொல்ற விஷயத்த கூட அவங்க மனசுல எடுத்துக்கிறதோ எடுத்துக்காதோ அவங்க விருப்பம்னு சொல்றோம்ல, சந்திரன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சந்திரனை பொறுத்து உங்களுடைய மன எண்ண ஓட்டங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த லக்னத்திற்கு சாதகமான அம்சங்கள்ல நட்சத்திரங்கள்ல சந்திர பகவான் அமர்ந்துட்டாருன்னா இன்னும் ராஜயோகம் சிறப்பு. என்ன சொல்லுதோ செயல் அது ஆயிடும். செயல் என்ன ஆகுதோ அதை தான் எண்ணங்கள் கொண்டுட்டு வந்து சொல்லும். இது ரெண்டும் சரியில்லைன்னா என்ன ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போகும், செயல் ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போகும். என்ன மாறுபட்டதா இருக்கும், செயல் மாறுபட்டதா இருக்கும். எண்ணிய எண்ணங்களை இவர்கள் நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். அப்ப உங்களுடைய எண்ணங்கள் செயல் வடிவத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அந்த செயல்படக்கூடியதை நீங்க எண்ணணும்னு சொன்னா உங்களுக்கு ராசியும் நல்லா இருக்கணும், சந்திரபகவான் நல்லா இருக்கணும். மற்ற கிரகங்க அமைப்புகள்லாம் இருக்கு. மகரத்திற்கு குரு பகவான் இருக்காங்க, செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க, சூரிய பகவான் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் எதிர் துருவ அமைப்புகள்ல வருவாங்க. அதை வந்து பாதக வாதகாதிபதிகள் மாரகாதிபதிகள் பிரிக்கிறாங்க. ஒரு வீடியோவிலேயே மொத்தமா நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு இது குழப்பமாயிடும். 2வது பார்ட்ல பாதக பாதக அமைப்புகளை பத்தியும் அவங்க செய்யக்கூடிய ராஜயோகம்னு ஒண்ணு இருக்கு. கெடுதல் கிரகம்னோடனே அது கெடுதல் தான் செய்யணும் கிடையாது. ராஜயோக கிரகங்கள் சில நேரங்களில் கெடுதல் செய்யற மாதிரி பாதக கிரகங்கள் நல்லதையும் பண்ணும். அப்புறம் நிழல் கிரகங்கள் ராகு கேது பகவான் இவங்களுடைய பலன்களை அதிகப்படுத்துறது, இவங்களுடைய பலனை கொடுக்கறது, தடுக்கிறது, இதெல்லாம் டிபார்ட்மெண்ட் அவங்க கையில் இருக்கு. அதாவது எப்படி சொல்றதுன்னா அவங்க எந்த இடத்துல வேணாலும் ஆளுமை செலுத்துவாங்க. எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த கிரகத்தை தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்துருவாங்க. தன்னுடைய தசை புத்தி நடக்கிற காலங்களில் ஆட்டி படைச்சிருவாங்க ராகு கேது பகவான். அவங்களுடைய அமைப்பு எப்படிங்கிறத பார்ட் 3லயே நம்ம தனித்தனியா தொடர்ச்சியாவே போட்டுருவோம். இப்போ லக்ன சீரியஸ்லயே வந்து இதை ரொம்ப காலம் வெயிட் பண்ண வைக்காம லக்னத்துடைய பார்ட் 1 உங்களுக்கு 12 வீடியோ வந்துடும். அப்படியே நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா பார்ட் 2 அது வந்துடும். அதுக்கப்புறம் இடையில சில வீடியோக்கள் வந்து பார்ட் 3 அடுத்த வீடியோவாக கொடுத்துடலாம். மகர லக்னத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ராஜயோக கிரகங்கள் அப்படின்னா என்னென்னு சொன்னீங்க. பார்ட் 2 பார்ட் 3 விரைவிலேயே நீங்க சொன்ன மாதிரியே பேசலாம் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, மகர லக்னத்துல பிறந்த நீங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ராஜ யோகம் தரும் கிரகங்களை இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு லக்னத்துல பிறந்தவங்களுக்கான பலன்களையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலகண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.